ஹலோ மக்களே, நான் இன்றைக்கி செம்மையான ஒரு அரசு வேலையோடு தான் உங்களை சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளுடைய அரசாங்கம் நடத்துகிற சிஎஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு நிறுவனம் தாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சிஎஸ்ஐஆர்னா கான்ஸ்டிடியூயன்ட் ஆஃப் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். ஓகேங்களா? ஸோ இவங்க தான் இப்போதைக்கு வேலை வாய்ப்புக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? இவங்க எடுத்தோடனே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கான்டாக்ட்னு சொல்லி அவங்களுடைய ஒரு ஐடி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏதாவது உங்களுக்கு குவெரிஸோ டவுட்ஸோ இருந்தால் நீங்கள் அதுக்கு கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தோம் அப்படின்னா என்ன வேலை வாய்ப்புக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, 1 இல்லை 2 இல்லை பல வேலை வாய்ப்புக்கு எடுக்கிறாங்க. சரிங்களா? சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்பவே 70,000 குறைஞ்சது எல்லா கேட்டகரிக்கும் சாலரியாக தராங்க. சரிங்களா? படிப்பு அப்படின்னாவே பெருசாக இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கணுன்ற மாதிரிலாம் இல்லைங்க. நீங்கள் ஒரு டிப்ளமோ படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 28 வயசாக நீங்கள் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை பேர் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 2 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ சேல்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லெவல் 6 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 70,000 கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, இதுக்கு நீங்கள் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கணும், இல்லை இசிஇ படிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு 3 இயர்ஸ் ஃபுல் டைம் டியூரேஷனோட படிச்சிருந்திருக்க வேண்டும். அதில் ஒரு 60% மார்க் வாங்கியிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே, இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இல்லைப்பா அப்படின்னீங்கன்னா, நீங்கள் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் இசிஇ ஆர் டெக்னாலஜி ஒரு 2 இயர்ஸ் முழுசாக ஃபுல் இயர்ஸாக 2 வருஷம் நீங்கள் காலேஜ் போயிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த இடத்துல டீட்டெயில்ஸுமே அவங்க கொடுத்துருந்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபர்தராக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். சரிங்களா? இன்னொரு ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதுக்குமே 5 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்கங்க. 28 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்குமே சம்பளம் 70,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிப்பா, இந்த ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் 3 வருஷம் நீங்கள் படிப்பு படிச்சிருந்துருக்கணும், 60% மார்க் வாங்கியிருக்கணும், 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ரெலவெண்ட் ஃபீல்டில் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா? மேலே இருக்க டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டாக படிச்சிருக்கணும், கீழே இருக்க டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு மெக்கானிக்கல் அசோசியேட்டடாக படிச்சிருக்கணுன்றது எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? அடுத்த ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுன்ற இன்னொரு ரோலும் இருக்குமே, அதுக்குமே 28 வயசுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எத்தனை பேரை எடுக்கிறாங்க? ஒரே ஒரு ஆளை தான் எடுக்கிறாங்க. 70,000 சம்பளம். சரிங்களா? இதுக்கு என்ன படிப்பு படிச்சிருக்கணும் அப்படின்னா, கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் 3 வருஷமோ இல்லை 2 வருஷமோ காலேஜ் போய் படிச்சிருந்துருக்கணும், 60% மார்க் வாங்கியிருக்கணுன்றது தான் எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா? இதுக்குமே சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா 70,000 கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தாலுமே அதுவுமே டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் ரோலுங்க. அதுவுமே 28 வயசுக்குள்ளே தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? எத்தனை பேரை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 2 போஸ்ட்டுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு எவ்வளோ சேலரி அப்படின்னு சொல்லி பார்த்தாலுமே இவங்க இதுக்குமே 70,000 கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சிருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. சரிங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லை டெக்னாலஜியில் ஒரு டிப்ளமோ படிச்சிருந்தாலே எங்களுக்கு போதும்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுன்ற ஒரு ரோலுக்கு, இந்த ஒரு ரோலுக்கு பிஎஸ்சி மல்டிமீடியா நீங்கள் படிச்சிருந்துருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த பிஎஸ்சி மல்டிமீடியா அண்ட் அனிமேஷனில் 60% மார்க் வாங்கினாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்குமே 70,000 சம்பளம் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அடுத்த ரோல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுன்ற ஒரு ரோல் தான். 28 வயசுக்குள்ளே இருக்கணும், 70,000 சம்பளம், டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும்ன்றது எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா? அடுத்து இன்னும் ஒரு ரோலுமே இருக்குது. அது என்ன அப்படின்னா, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுன்ற ஒரு ரோலுக்கு ஒரே ஒருத்தவங்கள எடுக்கிறாங்க. 28 வயசு கீழே இருக்கணும், 70,000 சம்பளம், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருந்துருக்கணும், 60% மார்க்கோட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது டெக்னிக்கல், இன்னும் ஸ்க்ரோல் பண்ண வேலைகள் வந்துக்கிட்டே இருக்குங்க. அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் தான். இதுக்கு என்ன படிச்சிருக்கணும்னா, டிப்ளமோ இன் மெட்டலர்ஜி படிச்சிருக்கணும்ன்றது எதிர்பார்க்கப்படுகிறது. மெட்டலர்ஜி இன்ஜினியரிங் அந்த மாதிரி படிச்சிருக்கணுன்றது எதிர்பார்க்கப்படுகிறது. இதுக்குமே 70,000 சம்பளம். சரிங்களா? அடுத்தது இன்னும் ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் ரோல் தான். இதுக்குமே ஒருத்தவங்கள எடுக்கிறாங்க. டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும்ன்றது எதிர்பார்க்கப்படுகிறது. 70,000 சேலரி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு
பிஎஸ்சி இன் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் அது அசோசியேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 60% இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு நீங்கள் டெஃபினட்டாக அப்ளை பண்ணலாம். கடைசி ஒரு போஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் தான். ஒருத்தவங்களும் எடுக்கிறாங்க, 70,000 சம்பளம். இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணுன்றது தான் எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா, இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் போங்க, ஒவ்வொரு போஸ்ட்டுகளே பக்கத்தில் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லி இருக்கு இல்லையா, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டீட்டெயிலை கிளிக் பண்ணி ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, இதுக்கு வந்து கடைசி நாள் அப்படின்றது அவங்க கொடுத்துருந்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் அப்படின்னா 3ஆந்தேதி 4வது மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் 3ஆந்தேதிக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இங்கே டவுன்லோடில் கிளிக் ஹியர் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு பக்கம் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா, இதில் எவ்வளோ போஸ்ட் இருக்குது என்ன அப்படின்றது நீங்கள் டீட்டெயில்டாக கிளிக் பண்ணி பார்த்து படிச்சுக்கலாம். சரிங்களா மக்களே, இதுதான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு வேலைவாய்ப்பு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.